Dear friends, very warm welcome to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தொடர்ச்சியாக நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டே வரோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். ஒரு 2 பாயிண்ட் கொடுத்து அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ் கொடுத்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம செகண்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் தேர்ட் வீடியோவில் என்ன வந்தோம்னா செக்ஷன் ஃபார்முலா. ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஏபி இருக்குது, அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு இன்பிட்வீனாக ஒரு பாயிண்ட் இருக்குது, இன்டர்னலாக ஒரு பாயிண்ட் இருக்குது, தட் இஸ் இன்டர்னல் பாயிண்ட் சி. அந்த இன்டர்னல் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை நம்ம எப்படி பார்த்தோம்னா mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. அந்த மாதிரி நம்ம அந்த ஃபார்முலாவை பார்த்து அது மூலியமாக அந்த சிங்கிற பாயிண்ட் வந்து அந்த ஏபிங்கிற ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மிட் பாயிண்ட்டாக இருந்தால் எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி என்னோட பிளேஸ்லாம் நம்ம எம்ஐ சப்ஸ்டியூட் பண்ணி மிட் பாயிண்ட் ஃபார்முலா, அதாவது 2 பாயிண்ட் கொடுத்து மிட் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இது வரைக்கும் நம்ம அந்த ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணி முடிச்சு வச்சுருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது செக்ஷன் ஃபார்முலாவில் வந்து இன்டர்னல் டிவிஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்னல் டிவிஷன் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் டிவிஷன் பார்க்க போகிறோம். அது என்ன இன்டர்னல் டிவிஷன் எக்ஸ்டர்னல் டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நம்ம 2 பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்கிற போகிறோம். அந்த ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனாக எடுக்கிற பாயிண்ட் வந்து ஏக்கும் பிக்கும் உள்ளே இருந்தால் அது இன்டர்னல் டிவிஷன், ஏக்கும் பிக்கும் வெளியில் இருந்தால் அது வந்து எக்ஸ்டர்னல் டிவிஷன். அந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஃபார்முலாலையும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ செக்ஷன் ஃபார்முலா ஆல்ரெடி வந்து நம்ம இன்டர்னல் டிவிஷன் பார்த்துருக்கோம், இன்டர்னல் பாயிண்ட். இப்போ எக்ஸ்டர்னல் டிவிஷன் பார்க்குறோம். லிசன். இப்போ ஏபி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது ஏபிங்கிற ஸ்ட்ரைட் லைன். இதில் ஏங்கிறது ஒரு பாயிண்ட்டு, பிங்கிறது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் இருக்கு மொத்தம். இப்படி தான் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் இன்டர்னல் டிவிஷனில் கொடுத்துருந்தோம். இது என்னது, x1 y1ங்கிறது ஒரு கோஆர்டினேட், x2 y2ங்கிறது ஒரு கோஆர்டினேட். இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் சி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் 2 பார்ட்டாக பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். அப்போ ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனாக அந்த பாயிண்ட் இன்டர்னலாக இருந்தால், அதாவது இன்டர்னல் பாயிண்டாக இருந்தால் அது இன்டர்னல் டிவிஷன். அதுக்குரிய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டர்னலாக இருந்தால், எக்ஸ்டர்னல்னா இந்த ஏக்கு பிக்கு வெளியில் இருந்தால் அதுக்கு என்னது எக்ஸ்டர்னல் டிவிஷன். இப்போ இன்டர்னல் டிவிஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ஏ பி 2 பாயிண்ட் இருக்குது, அது 2க்கு நடுவில் இன்டர்னலாக சிங்கிற பாயிண்ட், இதை வந்து m/n அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். m/nங்கிற ரேஷியோவில் பிரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் சிங்கிற பாயிண்ட் வந்து ஏக்கும் பிக்கும் இன்டர்னலாக இல்லாமல் வெளியில் எக்ஸ்டர்னலாக இருந்தா அப்போ அதே ப்ரொசீஜர் தான். ஏசி இது வந்து எம், இங்கே ஏசி வந்து எம் தானே போட்டோம், இங்கே பிசி வந்து என் போட்டோம். அது மாதிரி பிசி இது வந்து என், அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் சிங்கிற பாயிண்ட் வந்து ஏபி அப்படிங்கிற 2 பாயிண்ட்டுக்கு எக்ஸ்டர்னலாக இருந்தால் எப்படி நம்ம எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதே m/n ரேஷியோ தான், அதே x1 y1ங்கிற பாயிண்ட் தான், அதே x2 y2ங்கிற பாயிண்ட் தான், 2 பாயிண்ட் தான், ஒரு ரேஷியோ தான். பட் பாயிண்ட் மட்டும் ஏபிங்கிற ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எக்ஸ்டர்னலாக 2 வேல்யூவில், அதாவது m/n ரேஷியோவில் பிரிச்சுச்சுன்னா எப்படி வந்து நம்ம சிங்கிற பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து சிங்கிற பாயிண்ட் தான், சி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம், இன்டர்னல் டிவிஷன்ல mx2 plus nx1 by m plus n பிளஸ்ல பார்த்துருந்தோம், மைனஸோட பிளேஸ்ல பிளஸ்ல பார்த்துருந்தோம். இது சிங்கிற பாயிண்டோட y கோஆர்டினேட்.
இது ரெண்டுமே சிங்கிற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட். இன்டர்னல் டிவிஷன்ல பிளஸ்ல பார்த்தோம், எக்ஸ்டர்னல் டிவிஷன்ல மைனஸ்ல பார்த்தோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிவிஷன்ல நம்ம என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் ரேஷியோ செகண்ட் பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட், இது x2 y2, இது வந்து x1 y1. ஃபர்ஸ்ட் ரேஷியோ m, செகண்ட் பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் mx2. செகண்ட் ரேஷியோ ஃபர்ஸ்ட் பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் nx1 by m plus n by m plus n. இப்போ எக்ஸ்டர்னல் டிவிஷன்னா இன்டர்னல் டிவிஷன்ல பிளஸ்ல இருந்துச்சு, இந்த ரெண்டு டேர்ம் நடுவுல பிளஸ் இருந்துச்சு, கீழே ரெண்டு டேர்ம் நடுவுல பிளஸ் இருந்துச்சு, இப்போ மைனஸ் இருக்குது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இப்போ செக்ஷன் ஃபார்முலால செகண்ட் டாபிக் எக்ஸ்டர்னல் டிவிஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்டர்னல் டிவிஷன் சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற போர்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற போர்ஷன்ஸுக்கு பேசிக்ஸான 10th இருக்க ஐடியாஸை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டே வரணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் ஃபஸ்ட்டு வீடியோவில் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தோம். அப்புறம் செக்ஷன் ஃபார்முலாவில் லாஸ்ட் வீடியோவில் இன்டர்னல் டிவிஷன் பார்த்தோம். இப்போ எக்ஸ்டர்னல் டிவிஷன் பார்த்துருக்கோம். இதோட தொடர்ச்சியாக இன்னும் சில டாபிக்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு அந்த லெசனுக்குள்ள நம்ம போகலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.